ஈகை திருநாள் பெருநாள் ரம்ஜான் பண்டிகை ஈத் உல் ஃபித்ர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் கொண்டாடும் பெரிய பண்டிகைகளில் ஒன்றாகும். ரமலான் மாதம் இஸ்லாத்தில் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் நோன்பு நொற்று தொழுது இறை வழிபாட்டில் அர்ப்பணிக்கின்றனர். இந்த காலகட்டத்தில் சுய கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் பிறர் நலம் பேணுதல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஒரு மாதம் நீடிக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து மகிழ்ச்சி மற்றும் சகோதரத்துவத்தின் சின்னமான ஈத் உல் ஃபித்ர் பண்டிகை ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் ஈத் உல் ஃபித்ர் மார்ச் 20 அல்லது 21 வெள்ளி அல்லது சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சந்திரனின் பிறை தரிசனத்தை பொறுத்து ஒவ்வொரு நாடு மற்றும் வெவ்வேறு பகுதிகளில் அடிப்படையில் மாறுபடலாம். ரமலான் நோன்பின் கடைசி நாளின் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் ஈத் தொழுகை நேரம் சூரிய உதயத்திற்கு 15 முதல் 30 நிமிடங்களுக்கு பிறகு. தொழுகை காலம் சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள். தொழுகை செய்யும் இடம் பள்ளிவாசல்கள் அல்லது திறந்தவெளி ஈத்கா மைதானங்கள். ஈத் விழா முடிவு அதே நாள் இரவு வரை. தொழுகைக்கு முன் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற தர்மம் வழங்கப்பட வேண்டும். இது ஏழை எளியோர்களும் மகிழ்ச்சியுடன் ஈத் கொண்டாட உதவுகிறது. இஸ்லாமிய நாட்காட்டி சந்திரனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு மாதமும் 29 அல்லது 30 நாட்களை கொண்டிருக்கும். எனவே இந்தியாவை பொறுத்தவரை பிறை தென்படும் நேரத்தை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நாள் முன்னரோ அல்லது பின்னரோ பெருநாள் கொண்டாடப்படுவது வழக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான உத்தேசிக்கப்பட்ட தேதிகள்: மார்ச் 20, 2026 அன்று ஈத் கொண்டாடும் மாநிலங்கள்: உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா. மார்ச் 21, 2026 சனிக்கிழமை அன்று ஈத் கொண்டாடும் மாநிலங்கள்: தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா, அசாம். 2026 ரம்ஜான் வானில் பிறை தெரிவதை பொறுத்து மார்ச் 20 அல்லது 21 அமையும். புனித மெக்கா நகரில் பிறை தென்படுவதையும் உள்ளூர் தலைமை காஜிக்களின் அறிவிப்பையும் பொறுத்து இது உறுதி செய்யப்படும்.